50 காவல்துறை தான் பாதுகாப்பு. இதுல சேகர் பாபு அவர் ஒன்னு சொல்றாரு, அவரை வெளியில வர சொல்லுங்க முதல்ல. நேற்று தலைவர் தளபதி அவர்கள் வெளியே வந்தவுடன் சென்னையே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மக்கள் தன்னியல்பாக கூடினார்கள் என்றால், எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற தளபதியின் புலி கூட்டமாக பலிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிங்கங்கள் என்று தளபதியின் சிங்க கூட்டங்களாக வில்லிவாக்க சட்டமன்றத்தை வெற்றி மன்றமாக மாற்ற இருக்கின்ற போற்றுதலுக்குரிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வேட்பாளராக அறிவித்த தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய பூக்கடையார், அரசியல் என்பது சாக்கடை கிடையாது, அரசியல் என்பது பூக்கடை என்று வாசம் நிறைந்த பூக்கடையாராக இருக்கக்கூடிய அண்ணன் SKM குமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய பாபு, பாபுனா நீங்க அந்த பாபு நினைச்சிட போறீங்க, நமக்குன்னு ஒரு பாபு இருக்கிறாரு, அண்ணன் TVK பாபு அண்ணன் அவர்களுக்கும், பாசத்திற்குரிய அக்கா தேவகி அவர்களுக்கும், செய்தி தொடர்பாளர் அகிலன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாட்டலை தூள் தூளாக்கி எங்கள் தாய்மார்களின் மீது வீசிய அயோக்கியர்களே, கயவர்களே, எப்படி தூள் தூளாக பாட்டலை நசுக்கி வீழ்த்தினீர்களோ, உங்களுடைய அதிகாரத்தை அதே தாய்மார்களை வைத்து தூள் தூளாக திமுகவினுடைய அதிகாரத்தை நாங்கள் நசுக்குவோம். வில்லிவாக்கத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நபர் சாதாரண நபர் கிடையாது. திமுகவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்ற, அதிகாரத்தை நசுக்கிக் கொண்டிருக்கின்ற, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஆதவ அர்ஜுனா என்கின்ற ஆற்றல் வாய்ந்த படை வீரனை எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த படை வீரனை வீழ்த்துவதற்கு, களத்திலே எதிர் நின்று வீழ்த்துவதற்கு திராணி இல்லாத கோழைகள் கற்களையும் பாட்டல்களையும் எடுத்து நீங்கள் வீசுகிறீர்கள் என்றால், அதை பார்த்து அச்சப்படக்கூடிய கூட்டம் தளபதியின் கூட்டமா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சனத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அண்ணன் தளபதியின் படை வீரர்களுக்கு அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. களத்துல மோதணும், கருத்தியலா மோதணும். அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது சேவை பணி, அரசியல் என்பது தொண்டு பணி என்று தொண்டுள்ளத்தோடு வந்திருக்கின்ற மாபெரும் வரலாற்று தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த 3 எழுத்து மந்திரமான விஜய் என்பதை வீழ்த்துவதற்காக நீங்கள் குறுக்கு வழியில் வந்தீர்கள் என்றால், இந்த பாட்டில் எடுத்து வீசினவன் நேரடியா வரல, நெஞ்சுக்கு நேராக மோதல, பின்னாடியா ஒரு வழி இருக்குதான். இந்த திமுக காரங்களுக்கு பொழப்பே பின்னாடி வழியா வர்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நேரடியாக களத்தில் எதிர்த்து நின்று போராடுவதற்கு தயாரா? நேரடியா மோதணும். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன கேட்டாரு? இந்த தொகுதியை, இந்த வில்லிவாக்கம் தொகுதியை, பின்தங்கிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை, ஏழை எளிய பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் என்ன வளர்ச்சியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்வதற்கு திமுகவுக்கு துப்பு கிடையாது. அண்ணன் அவர்கள் நேற்று, தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. அதற்கு அவ்வளவு தடை, நெருக்கடி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனா 500 காவல்துறையை நீங்க குவிக்கிறீங்க. ஆனால் தளபதி அவர்கள் செல்கின்ற பொழுது 50 காவல்துறை தான் பாதுகாப்பு. இதுல சேகர் பாபு அவர் ஒன்னு சொல்றாரு, அவரை வெளியில வர சொல்லுங்க முதல்ல. நேற்று தலைவர் தளபதி அவர்கள் வெளியே வந்தவுடன் சென்னையே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மக்கள் தன்னியல்பாக கூடினார்கள் என்றால்,
மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், இந்த தமிழ்நாட்டு மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை சென்னை மக்கள் உணர்த்திவிட்டார்கள். கொளத்தூரில் இருந்து அண்ணனால் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு கொளத்தூர் மக்கள் எல்லாம் தன்னியல்பாக அன்பை அள்ளி தெளித்தார்கள் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். வாக்குறுதிகள் சொன்னீங்க, 505 வாக்குறுதிகள் சொன்னீங்க. எத்தனை வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றினீங்க? நிறைவேற்றல. திமுக போன்ற சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இனி நடக்காது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆமாங்க ஐயா, உங்களை போன்று கஞ்சாவை யாராலும் விற்க முடியாது. உங்க கட்சியை சார்ந்தவர்கள் போன்று யாராலும் மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்க முடியாது. அந்த கிட்னியை கொள்ளையடிச்சவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கம்மா, பாத்தீங்களா இல்லையா? அதனாலதான் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திருட்டு திமுக என்று சும்மா தலைவர் சொல்லவில்லை. தீய சக்தி திமுக என்று தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லவில்லை. திருட்டு, உருட்டு, இருட்டு என்றாலே அது திமுக தான். வாயை திறந்தாலே பொய். இதுல வேட்புமனுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொந்தமா கார் இல்லைன்னு சொல்லியிருக்காருப்பா. நம்ம பாத்தீங்களா இல்லையா? இடியாப்பம் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு இடியாப்பம் கொடுக்கணும். அது இந்த வில்லிவாக்கம் சட்டமன்றத்தில் இருந்து நம்ம கொடுக்கணும். இந்த தொகுதியில் இருந்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை இந்த வில்லிவாக்க மக்கள் உருவாக்கணும். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சாதாரண நபர் கிடையாது. படித்தவர், பண்பானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர். சிறு வயதிலிருந்தே அவர் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது. தன் தாயினுடைய மரணத்தை கண் எதிரே பார்த்து படிப்படியாக வளர்ந்து இன்று இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய விடாமுயற்சி அவரை உயர்த்திருக்கு. நீங்க நினைக்கலாம் அண்ணன் ஆளு மட்டும் உசரம் கிடையாது, மனசும் உசரம். தளபதியினுடைய அன்பையும் பெற்றவர், தளபதியினுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு நபர், கருத்தியல் தெளிவு கொண்டவர், கொள்கை பிடிப்பு கொண்டவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் என்று சொன்னபோது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக உயர்த்தி பிடித்தவர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள். கொள்கை பிடிப்பு கொண்டவர். தந்தை பெரியார் அவர்களை வழிகாட்டியாக, தந்தை பெரியார் அவருடைய கொள்கை கோட்பாட்டின் வழி நடந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த விடுதலை போராட்ட தியாகியை, அந்த விடுதலை போராட்ட புரட்சியாளர் பெண்மணியை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலக அரங்கில் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் இருக்கு. அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு பெரும் தியாகி. இதுல அவங்க பேரன் 1000 விளக்கு முன்னாள் எம்எல்ஏப்பா எழிலன். அவரு கூட அவங்க பாட்டியை கொண்டு போய் சேர்க்கல. விஜய் அவர் சினிமாக்காரர், அவர் கூத்தாடி. நீ சொல்லக்கூடிய சினிமாக்கார் தான், நீ சொல்லக்கூடிய கூத்தாடி தான், நீ சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களாகத்தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெண்மணியை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த வரலாற்று பெருமை அவரை தவிர எவருக்குமே கிடையாது. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். கருமை வீரர் காமராஜர் அவர்கள் எளிமையின் அடையாளம். குடிப்பதற்கு சாராய கடையை திறக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த கல்வி கண் திறந்த காமராஜர் வழியில் அவரின் கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அண்ணன் விஜய் அவர்களின் வழியில் வரக்கூடிய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு தலைவர். தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய சொந்தங்களே, இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா போன்ற வேட்பாளரை நீங்கள் இதுவரை பார்த்திருக்கவே முடியாது. ஒரு சிறப்பான ஒரு வேட்பாளரை அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கூட இந்த சம்பவம் நடந்த போது துணிச்சல தைரியமா வந்தார். அண்ணன் ரொம்ப கோவக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப பாசக்காரு. கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டுருந்தனா படிக்கட்டில் ஏறி அவனை தர 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 இழுத்து வந்திருப்பார் அவர். அந்த அளவுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவராவின் வழியை
கடைபிடித்து வரக்கூடியவர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர். நேசிக்கிறார், இந்த தொகுதியை நேசிக்கிறார். சென்னையில் இருக்கின்ற 16 தொகுதிகளில் வில்லிவாக்கம் தொகுதியை அவர் தேர்வு செய்கிறார் என்றால் இங்குதான் விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் அதிக நிலையில் இருக்கிறார்கள். இந்த பின்தங்கிய மக்களை வளர்ச்சி பாதையில், கல்வியில், வேலை வாய்ப்பில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற சத்தியம் செய்து இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார் என்றால் இவர்தான் உண்மையான வேட்பாளர். எந்த இடத்துல ஈஸியா ஜெயிக்கலாம், எந்த இடத்துல கேண்டிடேட் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கிறாங்க, அங்க போய் தான் நிற்போம் அப்படின்னு திமுக வேட்பாளர்கள் அப்படிதான் நிற்பாங்க. அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் உதயசூரியனாக இருந்தாலும் சரி, ரட்டளையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிராண்ட் தளபதி முகம், எங்களுடைய பிராண்ட் விசில் என்கின்ற 3 எழுத்து, அதை வைத்து தமிழ்நாட்டில் நாங்கள் புரட்சியை ஏற்படுத்துவோம், வெற்றியை உருவாக்குவோம் என்று தைரியத்தோடு அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம், கதறி கொண்டிருக்கிறோம், தொண்டை தண்ணி கிளிய பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் யாரை நம்பி பேசுறோம்? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களாகிய உங்களை நம்பி, இங்க திரளாக கூடியிருக்கின்ற எங்களுடைய அண்ணன்மார்களை, தம்பிமார்களை நம்பி. இவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள், வெற்றியை கொடுப்பார்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நமக்கு வாய்ப்பு தருவார்கள் என்று கதறோம். வரலாற்றில் எப்போதாவது ஒரு முறைதான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். பேரறிஞர் அண்ணா என்கின்ற வரலாற்று தலைவர் உருவானார். மக்கள் கட்டிப்பிடித்து அரவணைத்து அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தீர்கள். அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு வரலாற்று மக்கள் தலைவர் உருவானார். தாய்மார்களும் இளைஞர்களும் கட்டி அணைத்து அந்த தலைவரை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினீர்கள். அண்ணா அவர்களுக்கு பிறகு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, கட்டி அணைக்கக்கூடிய, அன்புள்ளத்தை நேசிக்கக்கூடிய விஜய் என்கின்ற ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறார். அந்த தலைவரை நாம் கைவிட்டு விடக் கூடாது. அதிகாரத்தை கொடுக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் வழியில் நாம் பயணிக்கிறோம். எந்த ஒரு உதவியை செய்தாலும் அதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் எங்கும் செல்ல முடியல. பிரச்சாரத்துக்கு போனா நெருக்கடி, கொடியேற்ற உடல தடுக்கிறாங்க, போஸ்டர் ஓட்ட முடியல தடுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு தடைகளை செய்தாலும் பின்னாடி ஒரு டீ கடை இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு இருந்தேன். 4 திமுக கட்சியை சார்ந்தவர் வந்தாங்க. பேக்கெட்ல ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் பார்க்கும்போதே நமக்கு காண்டாச்சு தான். நான் அவனை பார்த்து முறைக்க, அவன் என்னை பார்த்து முறைப்பான்னு பார்த்தா சிரிக்கிறான். வந்துட்டு, தலைவா நல்லா பேசுறீங்க மேடையில், ரொம்ப மகிழ்ச்சிங்க பண்ணாப்புல. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்க பண்ணாப்புல. ஏன் ஏதாவது சொன்ன ஒன்று யூடியூப்ல பேசுறீங்களா, மேடையில் பேசுறீங்க, பயமா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய பேரையும் அவருடைய பொறுப்பையும் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்க வீட்டில் 7 ஓட்டு இருக்கு, அதுல நான் திமுக பொறுப்பில் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம உதயசூரியனுக்கு போட்டுறேன். 6 ஓட்டை நான் விசிலுக்குத்தான் போடுவேன், அண்ணன் விஜய் அவர்களுக்குத்தான் போடுவேன், உங்களுடைய வேட்பாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்குத்தான் போடுவேன் என்று சத்தியமிட்டு ஒரு திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகி அரை மணி நேரத்துக்கு முன்பு சொன்னார் என்றால் வில்லிவாக்கம் தொகுதி என்பது தவேகாவின் கோட்டையாக மாறிவிட்டது. திமுக என்பது, சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று கொக்கரித்த அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு சொல்றேன், சென்னை என்பது திமுகவின் கோட்டை கிடையாது. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது தவேகாவின் கோட்டை, எங்கள் அண்ணன் விஜயின் கோட்டை. துணிச்சலோட இருங்க, தைரியமாக இருங்க. இது போன்ற அசம்பாவித செயலில் ஈடுபடுவாங்க. எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பன் நினைச்சாலும், ஐயா ஸ்டாலின் போன்று எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பன் நினைச்சாலும், எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமர்வதை எவனாலும் தடுக்க முடியாது. அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அண்ணன் தளபதி விஜய் அவர்களோடு செல்கின்ற பொழுது வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வார். ஒரு கருத்தியல் தெளிவு கொண்ட, கொள்கை புரிதல் கொண்ட, சாதி மத ஏற்றத்தாழ்வு இல்லாத, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நாள்தோறும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருப்பார். படிப்பாற்றல் கொண்டவர், வாசிக்கும் திறன் கொண்டவர். அவரை போய் சந்திச்சா என்ன தெரியுமா சொல்லுவாரு, தம்பி இந்த புக்கை படிங்க, இந்த கருத்தை பேசுங்க என்று எல்லோரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள்.
எனவே உங்களுடைய பொன்னான வாக்கை, முத்தான வாக்கை, மணியான வாக்கை, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கை, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாக்கை, தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாக்கை, அதாவது திமுக என்றால் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாக்கை, அதிமுக அனைத்தையும் திருடு முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தை புடுங்கக்கூடிய ஒரு வாக்கை, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வாக்கை, விசில் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களை சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி அண்ணா.